ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா HAL ஹெரிட்டேஜ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம்ல தாங்க இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான வீடியோவாக இருக்க போகுது. நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ஏரோஸ்பேஸ் மியூசியம், இந்தியாலேயே ஒரே ஏரோஸ்பேஸ் மியூசியம், அது பெங்களூரில் இருக்கிற HAL ஹெரிட்டேஜ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம் தான். ஸோ அதுதான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம HAL ஏரோஸ்பேஸ் மியூசியம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வெல்கம் டு ஹெரிட்டேஜ் சென்டர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம் பை HAL. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட அப்கிரேடட் HAL ஹெரிட்டேஜ் சென்டர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம் இப்பதான் ரீசெண்டா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல, வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, இதுதான் டிக்கெட் கவுண்டருங்க. HAL ஹெரிட்டேஜ் சென்டர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியமோட டிக்கெட் கவுண்டர். அநேகமா 70 to 80 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வந்து 9 AM to 4:30 PM. இன்டர்நேஷனல் கால்ஸ் ஆர் நாட் அக்செப்டட். என்ட்ரி ஃபீ வந்து 120 rupees. சில்ட்ரனுக்கு வந்து 50 rupeesங்க. HAL எம்ப்ளாயிஸ்க்கு 50 rupees. ஸ்டில் கேமராக்கு 100, வீடியோ கேமராக்கு 200. மொபைல் கேமராக்கு சார்ஜ் கிடையாது. என்ட்ரி ஃபீ வந்து 120 rupees. வாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போலாம். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 120 rupees. ஜிபே இல்லை, பட் ஆனால் கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. HAL ஹெரிட்டேஜ் சென்டர் வெல்கம்ஸ் யூ. மக்களே, இப்போ ரீசெண்டாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஹெரிட்டேஜ் சென்டர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம். உள்ளுக்குள்ள லான்ஸு சூப்பராக வந்து டைரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹால் நம்பர் 1 ஃப்ளைட் சிமுலேட்டர் ஜோன், வீல் சேர் அக்சஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபிஷ் பாண்ட், கெஃபிடீரியா, சிவினீர் ஷாப்பு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஹான்சா, இதெல்லாம் வந்து நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸு. ஹான்சா, HT2, கிரான் ஏர்கிராஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. டோ ஏர்கிராஃப்டும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹால் 1க்கு போகிறோம். விங்ஸ் ஆஃப் லெகசி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏர்ஃபோர்ஸோட லோகோன்னு நினைக்கிறேன், விங்ஸ் ஆஃப் லெகசி. வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, ஹால் 1குள்ளே வந்தாச்சுங்க. விங்ஸ் ஆஃப் லெகசி உள்ளுக்குள்ளே வந்தோன்னே வந்து இது என்ன வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, ஓப்பன் டோர் கேலரி. அதுக்கு ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸ்ல இருந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, ஹால் 1குள்ள வந்தாச்சுங்க. இது வந்து LCA டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். ஓஹோ, LCAனா லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட்டுங்க. தேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட். ஓ, இங்க பாருங்க, சிங்கிள் பைலட் ஏர்கிராஃப்ட். இது எப்படி உட்காந்துட்டு போகணும்ல நம்மளோட வீரர்கள். LCA program was conceived in the early 1980s to develop an indigenous 4th generation fighter aircraft to replace the MiG-21. எல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இண்டிஜினஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே போட்டிருக்காங்க பாருங்க, டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் LCA தேஜாஸ் MK1 அண்ட் MK1A. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிஜினஸ்லி டிசைன்ட் அண்ட் டெவலப்டு பை HAL. பிரச்சந்த் இஸ் அ லைட் காம்பேட் ஹெலிகாப்டர். ஓ வாவ், இது வந்து LED ஸ்க்ரீன் மாதிரி வச்சு HALோட ஜேர்னி அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து எப்படி வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இண்டிஜினஸா ஏர்கிராஃப்ட்ஸா அப்படிங்கிறத இயர் வைஸாக உங்களுக்கு போடுவாங்க. நம்ம ஊர்லேயே டெவலப் பண்ணப்பட்ட ஹெலிகாப்டர் பிரச்சந்த், equipped with 20 mm turret gun.
இது வந்து மாருட் HF-24 மாருட் மீனிங் ஸ்பிரிட் ஆஃப் த விண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஜெட் ஃபைட்டர் பாம்பர். ஓ, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. The Marut saw active service during the 1971 Indo-Pak War. இது வந்து அஜித், India's first indigenously upgraded fighter aircraft. இதெல்லாம் நீங்க பொறுமையா படிச்சுக்கங்க மக்களே, பாஸ் பண்ணி. ஓகேவா, ஃபுல்லா படிச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். இது வந்து பசந்த் அக்ரிகல்ச்சரல் ஏர்கிராஃப்ட். வரே வா. Designed as H-31 Mk2, Basant had its maiden flight on 30th March 1972. Agricultural aircraft for crop spraying and utility operations. ஆங்க பாத்தீங்களா, ஸ்ப்ரே பண்றாங்க மருந்தெல்லாம், அந்த உரமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட். நம்ம ஊர்ல என்ன இல்லை, எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, அதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம், அவ்வளவுதான். இது வந்து சேத்தக் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய அந்த கண்டின்ஜென்ட் மிஷன்ஸ், ஃபிளட்ஸ் போதெல்லாம் வந்து இதுதான் யூஸ் ஆகும். லைசன்ட் வெர்ஷன் ஆஃப் பிரெஞ்ச் அலோவிட் மார்க்கிங் a foundation chapter in India's helicopter journey. வேற லெவல்ல. இங்க பாருங்களா, ராஜீவ் காந்தி உட்கார்ந்து இருக்காரு. ராஜீவ் காந்தி தானே அது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோல் ஹெலிகாப்டர் மேட் இன் ஃபிளைட் ஆன் 1976. சாரிங்க, ராஜீவ் இல்ல, வேற ஏதோ ஆபீசர் இது. ஓ, இன்னும் அந்த பக்கம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். மக்களே, இது வந்து வேம்பயர் ஏர்கிராஃப்ட்டுங்க. HAL diversifies beyond aviation into railway coaches, bus bodies and automobile manufacturing. ஓ, HAL இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்களா? Transport aircraft for the first Indian Air Force and Indian Airlines. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இல்லாட்டி நம்ம போயிங் கிட்ட எல்லாம் கையேந்த வேண்டியது இல்லை, நாமளே தயாரிச்சிருக்கலாம். ஏன் அப்படியே விட்டாங்க அப்படின்னு தெரியல. 1964ல கிரண் சொல்லிட்டு HJT-16 கிளாஸ் இன்டர்மீடியட் ஜெட் ட்ரெயினர் டேக்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். கிரிஷாக் 4-seater வேரியன்ட் ஆஃப் புஷ்பக். 1971ல கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அஜித், அங்க பார்த்தோம்ல, இங்க பாருங்களா, குட்டியா கியூட்டா இருக்கான் பாருங்களா. இதுவன் என்ன ஃபிளைட்டு, இவன் HT-2. 1981ல HAL begins license assembly of Jaguar aircraft. Wow. First indigenously assembled Sukhoi 30 Mk1. Polar satellite launch vehicle வந்து HAL ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பேஸ்க்கு தேவையான PSLV ராக்கெட்ஸ், அந்த அவுட்டர் அசம்பிளி இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் அசம்பிளி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் LUH 2018ல. இங்க பாருங்க, இவன் யாரு, இவன் கிரண். அதுக்கப்புறம் 2023ல ஏசியாஸ் லார்ஜஸ்ட் HAL ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இனாகிரேட்டடா தும்கூர், கர்நாடகா. வேற லெவல்யா. எத்தனை பேருக்கு தெரியும் ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி HAL ஓடது இருக்கு அப்படின்னு? துமக்கூர், கர்நாடகால. பெங்களூர்ல இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் தான். The first serious production Hindustan turbo trainer undertakes its first maiden flight. மக்களே, நம்ம கிட்ட இல்லாத இல்லைங்க. 4th largest ஆர்மினா சும்மாவா? சும்மா வேற லெவல்ல இருக்கா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேலரி. அது முடிச்சுட்டு அடுத்த கேலரி போக போறோம். ஓ, இங்க பாருங்க, சிவில் ஏவியேஷன் H-228 த்ரூ NG SJ-100. இதுதான் த்ரூ NG ஹெலிகாப்டர். சிவில் ஏர்கிராஃப்ட் ஹஸ் மல்டி மிஷன் ஆல் டெரைன் ஆல் வெதர் கேப்பபிலிட்டிங்க. இது சிவில் யூஸ்க்குங்க. த்ரூ இந்த மலை மேல எல்லாம் வந்து ஏத்திட்டு போறாங்கல்ல மக்களை, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க ஹெலிகாப்டர்ஸ். ஃப்ளட் போது ரெஸ்கியூ மிஷன்ஸ்க்கெல்லாம் செம்மையா இருக்கான்ல மக்களே. இது பாத்தீங்களா, சுகோய் 30 Mk1 பேக்போன் ஆஃப் தி இந்தியன் ஃபோர்சஸ் காம்பேட் ஃபிளீட். இதெல்லாம் லாங் ரேஞ்ச் ஃபைட்டர் ஜெட்ஸுங்க.
எப்படி இருக்கு பாருங்களா சுகாய் ஜெட்ஸ். நம்ம ரிபப்ளிக் டே பரேட்ல எல்லாம் இதுதாங்க வரும் சுகாய். என்ன மாதிரி ஒரு எர்கோனமிக்ஸ் பாருங்களா. ஐயோ ஸ்ட்ரக்சரு செம்ம டிசைன் பா. இதெல்லாம் வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ணுவாங்க. அதனாலதான் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. Su-30 Mk1 serves as the launch platform for the air-launched BrahMos supersonic cruise missile. நம்ம ரஷ்யா இந்தியா டெவலப் பண்ண பிரம்மோஸ் வந்து இதுல ஈக்விப்டு. இங்க பாருங்க இது இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ரியல் ஏர்கிராஃப்ட்ல பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாம் இதுல ஃபிட் பண்ணிடுவாங்க. கீழே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி விங்ஸுக்கு கீழே இருந்து தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அங்க கீழே இருக்கு பாருங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெயினர், இண்டிஜினியஸ்லி பில்ட் பேசிக் ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட். நம்ம பைலட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராஃப்ட். இதுவும் சுகோய் தான் போல. இங்க பாருங்க வீடியோஸோட போட்டிருக்காங்க. டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது இந்த சென்டருக்கு ஆப்போசிட்ல தான் HAL ஏர்போர்ட் இருக்கு, டிஃபென்ஸ் ஏர்போர்ட். ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருந்துச்சு. தேவனஹள்ளியில ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இத கம்ப்ளீட்டா ஏர்ஃபோர்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. HAT, யஷாஸ், LCA தேஜாஸ். இதுதான் வந்து நம்ம இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டர் ஜெட், லைட் காம்பேட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் தேஜாஸ். இது ஹாக், HTT-40, சுகோய். இதுதான் ஹாக், அட்வான்ஸ்ட் ஜெட் ட்ரெயினர். ஓ இங்க பாருங்க MRO, மெயின்டெனன்ஸ் சர்வீஸுங்க. MROனா ஏர்கிராஃப்டுக்கும் மெயின்டெனன்ஸ் தேவையில்ல, ஸோ அதுக்குன்னே தனி ஃபெசிலிட்டி. நிறைய கண்ட்ரில இது இருக்காதுங்க, மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. பட் ஆனா நம்ம கண்ட்ரில MRO ஃபெசிலிட்டி நம்ம கிட்டயே இருக்கு. வாவ் வாவ் வாவ், தாறுமாறு பண்றாங்க பாருங்க. சோ இது வந்து ரோட்டரி விங் ஏர்கிராஃப்ட். மேல இருக்கு பாருங்க. இதுல என்ன நல்லா இருக்குன்னா LUH, த்ருவ், சேதக், பிரச்சந்த், சீட்டா, இந்த மாதிரி HAL ஹெலிகாப்டர்ஸ். இங்க பாருங்க ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு, சிவில் செக்டார் எல்லா பக்கம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்ட் விட ஹெலிகாப்டர்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம ஃபிளட் போகுது, லேண்ட்ஸ்லைட்ஸ் போதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஆள் போக முடியாத இடத்துல எல்லாம் வந்து ஹெலிகாப்டர்ஸ் தானே போய் ரெஸ்கியூ பண்ணும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மக்களே டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் செக்டார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மியூசியம் சும்மா வேற லெவல்ங்க. செம்ம மாடர்னா டெவலப் பண்ணிருக்காங்க. இது வந்து ருத்ரா ALH அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர், ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் ஆர்ம்டு ஹெலிகாப்டருங்க. இது வந்து சிவில் செக்டார்க்குல கம்ப்ளீட்லி ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ். ருத்ரா இங்க மாட்டிருக்காங்க பாருங்க புல்லட்ஸ் ஷூட் பண்றதுக்கான இதெல்லாம். ஓ என்ன மாதிரி இருக்கான் பாத்தீங்களா. இவன் வந்து லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். யூட்டிலிட்டினாவே இந்த டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்கு. கியூட்டா இருக்காங்கல்ல. ஸோ 2 மாடல், ஒன்னு ஃபுல்லா ஆர்மிக்கு, ஒன்னு ஃபுல்லா வந்து சர்வீசஸ்க்கு. அருமைப்பா மக்களே. நம்ம HAL ஏரோஸ்பேஸ் மியூசியம் ஃபுல்லா மாடர்னைஸ் பண்றதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா. டிஸ்பிளே எல்லாம் சும்மா பக்காவா கிளாஸா இருக்குங்க. பெங்களூர் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க ராக்கெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ்னு எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்மால் மாடல். வெளியே வந்து ரியல் டைம் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இங்க வந்து ஷோவும் போடுறாங்க ஏரோஸ்பேஸ் பத்தி. அது வந்து டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. எவ்ரி ½ an hour இருக்கு, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 4 மணி வரைக்கும். ஸோ இப்போ எத்தனை மணிக்கு போட போறாங்கன்னு தெரியல மக்களே. இங்க பாத்தீங்களா PSLV-யோட மாடலும் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அது ஜியோ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம சந்திரன் நினைக்கிறேன் இது. கூல் மேன். இதுலயும் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து HAL மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. HAL plays a vital role in advancing Indian space ambitions.
structures for landmark missions such as PSLV, GSLV and Mars orbiter mission கெல்லாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. Instrumental in the fabrication, integration and testing of critical launch vehicle. ஸோ இதெல்லாம் வந்து HAL பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 சேட்டலைட்டுங்க. இவன் தான் லேண்டர். இங்க பாருங்க, லேண்ட் பண்றதுக்கான அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஓ கூல் மேன். இதெல்லாம் வந்து சோலார் பேனல்ஸ். அங்க போகணுன்னு அங்க கீழே இறங்கினதுக்கு அப்புறம் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஓபன் ஆகிட்டு ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரூ மாடியூல் ஃபார் ககன்யான் மிஷன். அடுத்து ககன்யான் மிஷன் செய்யறாங்கல்ல, மேண்ட் ஏர்கிராஃப்ட், அதுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து இவங்க இன்டகிரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. சப்போர்ட்டிங் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் த ககன்யான் ப்ரோக்ராம். HAL remains the backbone. Crew module for Gaganyaan mission. HAL பண்ணிட்டு இருக்காங்க போல. ஓ மக்களே, எவ்வளவு கிரிட்டிக்கல் மிஷன்ஸ். சந்திராயன் 3 மாதிரியான மிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து HAL வந்து எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்காங்க பாத்தீங்களா. நாம ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது, கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டர்லயே வந்து ஒரு 1.5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்க்கு வந்து சப்ளையர்ஸ் தான். நான் ஒர்க் பண்ண கம்பெனியும் அப்போ நிறைய இதை பற்றி தெரியும். ரேடார்ஸு, லான்ச் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எவ்வளவு HAL, BEL இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்படியே ப்ரௌட் ஃபீலிங்காக இருக்கும். நானும் வந்து என்னோட கெரியர்ல இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு பார்ட்டா இருந்திருக்கிறேன்னு நினைச்சா ப்ரௌட் ஃபீலிங் தான். என்ன சொல்றீங்க? ஜெய்ஹிந்த் மக்களே. இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸுங்க. கம்யூனிகேஷன் ரேடார், கம்ப்யூட்டர்ஸ். இதெல்லாம் என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. இதெல்லாம் மிலிட்டரி கிரேடுன்னு சொல்லுவாங்க, MILன்னு சொல்லுவாங்க. மிலிட்டரி கிரேட் சிஸ்டம்ஸ் உள்ளுக்குள்ள ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கு. ஏன்னா ஆல் வெதர்ல இருக்கணும்ல. உள்ளுக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் சிப்ஸ் தாங்க இருக்கும். பாக்குறதுக்கான சிம்பிளா பொட்டி மாதிரி தெரியுதுல்ல, உள்ளுக்குள்ள அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கும். இது வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. மாடல் ஆஃப் பிளாக் பாக்ஸ். ஜாகுவார் ஏர்கிராஃப்டோட பிளாக் பாக்ஸுங்க. எல்லா நம்ம பைலட்ஸ் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது மிஷன் கம்ப்யூட்டர். இப்போ இதேவே வந்து ஹேண்ட் சைஸ்டு வந்துச்சுங்க, ஸ்மால் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் மக்களே. இப்போ HAL's ஏர் பவர் பார்க்க போறோம். இங்க பாருங்க, HTFE ரோட்டார். இதெல்லாம் நம்ம ஹெலிகாப்டர்ஸ் ஓட மாடல்ஸ். அவுட்புட் கியர், ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற கியர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா. இதெல்லாம் சாதாரண டைம்ல நமக்கெல்லாம் பார்க்க கிடைக்காதுங்க. எல்லாமே உள்ளுக்குள்ள யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ், ஏர்கிராஃப்ட்குள்ள யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸுங்க. நம்ம லேப்டாப்க்கு எப்படி இருக்கு ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் எல்லாம், அந்த மாதிரி. வாய்ஸ் ஆக்டிவேட்டட் கமாண்ட் சிஸ்டம், டிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் எக்யூப்மெண்ட், மிஷன் கம்ப்யூட்டர், SMFD, இதெல்லாம் தான். இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து ஆடியோ விஷுவல்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ UAனா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், LCனா லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட். தேஜாஸ் MK1ஓட இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இது பாருங்க, கம்பைன்ட் இன்ட்ரோகேட்டர் அண்ட் டிரான்ஸ்பாண்டர், VOR ILS. இதெல்லாம் ஏர்கிராஃப்ட்குள்ள இருக்குங்க. எல்லாம் ஃபார் டிஃப்ரெண்ட் மிஷன் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம், பீம், ரேடியோ மீட்டர், SDR, எவ்வளவு இருக்கு பாருங்க. SDRனா சிக்னல்ஸ்க்கு யூஸ் பண்றது. இது செகண்ட் ஸ்டேஜ் இம்பெல்லர். இது சப்போர்ட் டர்பைன், ஃப்ரண்ட் ஹவுசிங் சப்போர்ட். இங்க பாருங்க, AL3-1FP என்ஜின், அடோர் MK804 ஏர்கிராஃப்ட்ல போற என்ஜின்ஸுங்க. வாவ் மேன். இது கம்பஷன் லைன் ஃப்ரண்ட் அசம்பிளி. இங்க பாருங்க, டிஃப்ரெண்டான என்ஜின்ஸ். ஐயோ, இதுவும் ஒரு என்ஜின். இங்கேயும் ஒரு என்ஜின் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெரைன் கேஸ் டர்பைன். பா,
என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி பாருங்களேன். இப்படிதான் இதையெல்லாம் வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணி டிசைன் பண்றாங்களோ இல்ல, வேற லெவல் பா. இது நாசல் அண்ட் கைட் வேன். Allison Industrial Gas Turbines. Lightweight design, fuel flexibility and rapid start capability make it a trusted choice for demanding operations worldwide. மக்களே இங்க பாத்தீங்களா, ஃப்ரண்ட் ரிடக்ஷன் கியர் கேசிங். கார்ல பைக்ல எல்லாம் கியர் பார்த்துருப்போம், நம்ம ஏர்கிராஃப்ட் கியர் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசர், ட்ரம்மு, இன்ஜின்குள்ள இருக்கிற ரொட்டேட்டர்ஸ். ஓ மேன், என்ன மாதிரி இருக்கு பாருங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். என்ன ப்ரெசிஷன்ல தயாரிக்கணும்ல. நம்ம லேண்டில் இருந்தா மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணலாம். பட் ஆனா ஏர்கிராஃப்டுக்கெல்லாம் வந்து டேக் ஆஃப் ஆயிட்டா பறந்துட்டே வந்து மெக்கானிக் வர மாட்டாரு. அவ்வளவு ப்ரெசிஷன் குவாலிட்டியோட தயாரிக்கணும் இதையெல்லாம் பாருங்க. ஐயோ, ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏரோஸ்பேஸ் மெஷின்ஸ் அல்லு விடுதுல. மக்களே, HAL ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பத்தி ஒரு ஆடியோ விஷுவல் போட்டிருக்காங்க. த பீப்புள் ஹூ பில்ட் த ட்ரீம். யாரெல்லாம் முக்கியமாக இன்வால்வ் ஆகியிருந்தாங்க நம்ம இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம ராகேஷ் சர்மா, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. டேங்க்ஸ் பற்றி, ஹெலிகாப்டர்ஸ் பற்றி எல்லாமே ஆடியோ விஷுவல்ஸ் இருக்குது. ஸோ நல்லா டைம் எடுத்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம். பெங்களூர் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்கிராஃப்ட் டிவிஷன், ஏரோஸ்பேஸ் டிவிஷன், இன்ஜின், ஃபவுண்டரி அண்ட் ஃபோர்ஜ். தேஜாஸ்க்குனே தனியாக இருக்குது பாருங்கள், லைட் காம்பேட் ஏர்கிராஃப்டுக்கு. ஓவர்ஹால் டிவிஷன், இந்த மாதிரி இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சப்ளையர்ஸ், ப்ரைவேட் சப்ளையர்ஸும் நிறைய இருப்பாங்க, கம்பெனிஸும். ஸோ அவங்களோடதெல்லாம் போட்டிருக்காங்க. BHEL, ஹனிவெல், கோத்ரேஜ், ஆர்மி, ஹால்பேட், யூரோப்பியன், இஸ்ரேல் சேர்ந்த நிறைய கம்பெனிஸ் வந்து சப்ளையர்ஸாக இருக்காங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு. மக்களே, இது வந்து HAL மேனேஜ்மெண்ட் அகாடமிங்க, ஸ்டாஃப் காலேஜ், கிராஸ் ஃபங்க்ஷனல் லேர்னிங் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க நம்ம இன்ஜினியர்ஸை. ஓஹோ, இங்கே பாருங்கள், விமன் இன் ஏரோஸ்பேஸ். பத்மஸ்ரீ தெசி தாமஸ் ஃபர்ஸ்ட் மிசைல் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணவங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் மோகனா சிங் சித்தார்வால். ஹன்ஸ்ஜா சர்மா, இந்தியன் ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் உமன் பைலட். சர்லா தர்கால், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பைலட் டு பைலட் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஆஸ்ட்ரோனட் கல்பனா சாவ்லா. குஞ்சன் சக்சேனா, ஃபர்ஸ்ட் உமன் IAF பைலட் டு ஃப்ளை இன் காம்பேட் ஜோன். இவங்கெல்லாம் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் சைடு, இவங்கெல்லாம் வந்து ஏரோஸ்பேஸ் சைடு. பிரின்சிபல் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், நாசா ப்ரோக்ராம். ஓஹோ, பத்மஸ்ரீ சுபா, சரஸ்வதி நாகராஜன், மாலதி, தேன்மொழி, நம்ம ஊருக்காரங்க போல் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் உமன் ஜென்ரல் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் HAL. ஓ மேன், வேற லெவலில். மக்கள் எங்கே பார்த்தீங்களா, தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் பாட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். is powered by the GTSU 110 engine and its improved versions GTSU 110M1 and GTSU 110M2 developed by HAL's Engine Design Center. These engines are crucial for starting the main engine. இதெல்லாம் வந்து HAL வாங்கின அவார்ட்ஸுங்க. இதெல்லாம் வந்து மெயின் ஆஃபீஸர்ஸ், நிறைய டிவிஷன்ஸில் பெரிய ஹெட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கள்ல, கிரிட்டிக்கல் மிஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணவங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ எல்லாமே வந்து AI பண்ணி வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து போயிடும். டச் ஸ்க்ரீன் தான் எல்லாமே. பேக் கொடுத்தா பேக் போயிடும். போப்பா, ஹிந்திலையும் வருது பாருங்க. கூல் மேன். ஓ, கன்னடா. இது கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் வரும்போல் இருக்கு. மக்களே, இதுவும் வந்து
நம்ம HAL வாங்கின முக்கியமான மெடல்ஸ் அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா மாடர்னாக பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராப்பர் மியூசியமில் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் க்யூட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, நம்ம ஹால் 1 பார்த்தாச்சு. இப்போ ஹால் 2 போக போகிறோம். ஹால் 2ல ரியல் டைம் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஃபைட்டர் ஜெட்ஸு, ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, ஹால் 2 போயிட்டு இருக்கோம். வெளியே PSLV அசம்பிள், அது அந்த ஹீட் ஷீல்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ரேடாரு எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹால் 2 வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளியவும் வந்து ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரியல் டைம் ஏர்கிராஃப்ட்ஸுங்க, பொம்மை ஏர்கிராஃப்ட் இல்லை. D1698 மிக் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க வெளியே. இங்கே பாருங்க. வாவ், HA ஹால் 2 விங்ஸ் ஆஃப் டுமாரோ. மக்களே, ஹால் ஆஃப் டுமாரோவில் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மேன்ட் ஏர்கிராஃப்ட்ஸுக்கு. நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் போகிறவங்களோட அந்த பாடுங்க. மேன், வேற லெவலில். ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ் அலவுடா. சந்திரயான் மிஷன்ஸ்க்கு, ககன்யான் மிஷனுக்கு டெவலப் பண்றாங்க போல. இது ஹெலிகாப்டரோட ஃப்ரண்டல் பார்ட்ஸ். நைஸ். விங்ஸ் ஆஃப் பாரத் என்ன வச்சிருக்காங்க. இது ஆடிட்டோரியம் போல. Equity, land, power, and unconditional support. On 20 மக்களே, இங்க பாருங்க. In Bengaluru, I took my first official breath. The world was at war. Skies became battlefields. Time was no longer a luxury. Scrubland was cleared. Runways carved. Factories rose in weeks. In July 1941, India built its first aeroplane. Aircraft arrived broken across the India-Burma theatre. I became Asia's backbone, the 84th Air Depot. Aircraft left battle ready. When war ended, India awoke to freedom and responsibility. In 1951, a small group of Indian engineers created the HAL's HT-2, India's first indigenously designed aircraft. It trained the nation's first pilots and proved India could design, not just assemble. That moment gave India its design culture and the courage to dream beyond limits. As the world entered the jet age, I chose not to follow, but to lead. In 1956, I welcomed the legendary Kurt Tank to Bangalore. With his team and my Indian engineers, I formed my first true aircraft design bureau. Together, we created HF-24 Marut, a twin-engine transonic strike fighter designed for tropical conditions, rugged runways, and combat survivability. On the 17th of June 1961, I watched it rise, carrying India into the jet age. In cheetah helicopters, I reached mountains, seas, and remote borders. Where roads ended, I carried India forward. In 1992, my indigenous ALH Dhruv took flight. I was no longer just building aircraft, I was building national trust. When the MiG-21 neared retirement, I faced a choice: import a replacement or build belief. In 1985, I chose to design India's own light combat aircraft. On the 4th of January 2001, the first demonstrator flew.
It was named Tejas, the Radiance. Years of testing followed. In 2015 came operational clearance, and in 2019, full combat approval. Today, Tejas stands in IAF squadrons as a proof of national capability. From a dream in the clouds, I have grown with the nation I serve. Today I stand as Hindustan Aeronautics Limited, a Maharatna and a pillar of Atmanirbhar Bharat. I design, build and sustain fighters, helicopters, engines, avionics and space systems across every domain. I am preparing for advanced fighters, trainers, next generation helicopters and technologies yet to be born. Above all, it is my people who keep the Tiranga flying, steadfast, skilled and unbreakable. I am HAL, the force behind the forces, the wings of Bharat. மக்களை குழந்தைகளுக்காக HAL வந்து ஃப்ளைட் சிமுலேட்டர் வச்சுருக்காங்க. சூப்பராக உள்ளுக்குள்ளே கிட்ஸுக்கு மட்டும்தான், நமக்கு கடல்ஸுக்கு கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து எப்படி ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, விர்ச்சுவல் கேம்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், க்யூட்டில். ஸோ குழந்தைங்க வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ் மாதிரி நம் குட்டீஸ்க்கும் வந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது HAL மியூசியமில். மக்களை இன்னொரு பாட் இருக்குது பாருங்கள், பிலோ 20 years ஒன்லி அலவுடு. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்இடி ஸ்க்ரீன்ஸ் போட்டு இந்த ஸ்பேஸில் போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்பேஸில் போகும்போது லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸ் எப்படி தெரியும் விண்டோஸ்லேருந்து ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. மக்களே, நம்ம இன்டகிரேட்டட் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் LCA லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்குள்ளே என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். டிஜிட்டல் ஃப்ளைட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர், MIL சொன்னால மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் டேட்டா ரெக்கார்டிங் யூனிட்டு, இன்னொரு டேட்டா ரெக்கார்டிங் யூனிட்டு, ஆட்டோ பைலட் பேனல். ஆட்டோ பைலட்டும் இருக்கும்ல, திடீர்னு வந்து பைலட்டு வந்து நம்ம சிவிலியன் ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஆட்டோ பைலட்ல போகுதுல்ல, அதே மாதிரி காம்பேட் ஏர்கிராஃப்ட் கூட ஆட்டோ பைலட்ல போகுங்க. கரண்ட் சென்சிங் யூனிட்டு, நோஸ் ஏர் டேட்டா ப்ரோப், டிஜிட்டல் ஃப்ளைட் கண்ட்ரோல். ஓஹோ, எவ்வளோ குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போகுது பாருங்க. பைலட் கண்ட்ரோல் ஸ்டிக்கு, ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்க. ஃப்ளைட் கண்ட்ரோல் பேனல். வாவ் மேன், இத்தனை சிஸ்டம்ஸ் இன்டகிரேட் பண்றாங்க உள்ளுக்குள்ள. ஒரு கம்ப்யூட்டர் இன்டகிரேட் பண்றதுக்கே வந்து எத்தனை தேவைப்படுது. ஒரு லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் பண்றதுனா, இன்டகிரேட் பண்றதுனா எவ்வளவு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் இது போகணும்னு பாருங்க. மக்களே, நம்ம முக்கியமான பார்ட் ரியல் டைம் ஏர்கிராஃப்ட்ஸை பார்க்க போறவங்க. இது வந்து மாருத் ஃபைட்டர் ஜெட்டுங்க, மாருத் ட்ரெயினர் ஜெட். சாரி, நம்ம ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ற மாருத். ஓ மை காட், HF-24 ட்ரெயினர் எப்படி இருக்கான் பாருங்க, பீஸ்ட் மாதிரி. இவனும் வந்து ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் தான். இவன் வந்து MiG-21 ஃபைட்டர் ட்ரெயினர். ஐயோ மக்களே, இங்க பாத்தீங்களா கீழே அந்த லான்ச் இதெல்லாம் டொரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பாம்பை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க, ஓ மை காட், இன்ஜின் பாருங்க, எவ்வளோ ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா. இது வந்து IJT, ஹிந்துஸ்தான் ஜெட் ட்ரெயினர். ஒரு ட்ரெயின் பண்றதுக்கு கூட எவ்வளவு ஜெட்ஸ் டிசைன் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. நம்ம ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணோம்ல, இது வந்து லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் தேஜாஸோட மாடல். HT-2 குட்டி ஏர்கிராஃப்ட். இங்க பாருங்க, மிசைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓ, இது வந்து லக்ஷ்யா பைலட்லெஸ் டார்கெட் ஏர்கிராஃப்ட்டுங்க. இதுதான் வந்து UAVன்னு சொல்லுவாங்க, அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட். இதில் வந்து பாருங்க, பைலட் உட்காந்துக்கிறதுக்கான இடமே இல்லை பாருங்க. இதுவே வந்து நம்ம இது மாதிரி போகும். ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிட்டு நம்ம ரிமோட் கண்ட்ரோல் தான் எல்லாம். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், UAVன்னு சொல்லுவாங்க, ட்ரோன் மாதிரி.
அதுலயே வந்து மிசைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. சான்ஸே இல்லைங்க, எல்லாம் மாடர்ன் ஆயிட்டு இருக்கு. லக்ஷியா யூஏவி HAL டிசைன் பண்ணது இண்டிஜினஸா. சான்ஸே இல்லப்பா. இது வந்து அஜித் ஏர்கிராஃப்ட். மக்களே இது வந்து கேன்பரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பழைய காலத்து ஏர்கிராஃப்ட்னு நினைக்கிறேன். சாப் த்ரூ கேனப்பி ஃபார் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க என்னென்ன பண்ணணும்னு. எமர்ஜென்சி எக்ஸிட் ஆனால் பைலட் வந்து எப்படி இறங்குவாங்க பேராசூட்ல இருந்து அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்க. எஸ்கேப் பாட் இதுதான். உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே அவர் சீட்டோட எஸ்கேப் ஆகி பேராசூட் மூலமா லேண்ட் ஆயிடுவாரு ஏர்கிராஃப்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா. மக்களே இது வந்து AAHன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர். சூப்பர்லா பீஸ்ட் மாதிரி இருக்கான் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லா ரேடர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மக்களே இது வந்து மீட்டராலஜிக்கல் ரேடாருங்க. மீட்டராலஜினா ஐ திங்க் இந்த ரெயின் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணோம்ல, வெதர் மானிட்டர் பண்றது மீட்டராலஜி ரேடார். இதெல்லாம் வந்து மிலிட்ரிக்கு யூஸ் பண்றது தான் நினைக்கிறேன், டிஃபென்ஸ் ரேடார்ஸ். இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. அதுவும் வந்து ஏரோஸ்பேஸ் டிசைன்லேயே வச்சுருக்காங்க பாருங்க, கியூட்டுங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இது. பசங்களுக்கு நம்ம ஏர்கிராஃப்ட் பற்றியும் சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு பேட்ரியாட்டிக் வளர்த்த மாதிரி இருக்கும். பசங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, தேசப்பற்று வளர்த்த மாதிரி இருக்கும். இது வந்து டேவான் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட், HW201. பழைய ஏர்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே இது கிரண் ஏர்கிராஃப்டும் அதுக்கு யூஸ் பண்ணுற என்ஜின்ங்க, U784. பா இப்படி இருக்குப்பா ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்ஸும். இவ்வளோதாங்க ஸ்பேஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே உட்கார்றதுக்கு. 2 பேர் உட்காரலாம் போல், 2 பைலட்ஸு. இங்கே டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ட்ரெயினர் HD2 ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட்ஸ், பைலட் எல்லாம் ட்ரெயின் பண்ணுற ஏர்கிராஃப்ட். அது வந்து ஹன்சா, எவ்வளோ குட்டியாக இருக்கான் பாருங்களா. ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கிற ஏர்கிராஃப்டா இல்லை ஹெலிகாப்டரான்னு தெரியலையே, பார்த்தா ஏர்கிராஃப்ட் மாதிரி தான் தெரியுது. ஹன்சா டிசைன்ட் அண்ட் டெவலப்டு பை நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ். லைட் ஏர்கிராஃப்ட் தான் இது. 2-bladed constant speed Hoffman propeller. கியூட்ல குட்டியா. இது சும்மா மாடலுக்கு வச்சிருக்காங்க, MTE ஃபேக்ஸ். மக்களே சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஏர்கிராஃப்ட் வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்குறதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நார்மல் டைம்ஸில் நாம் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்ட் பக்கத்துலலாம் போகவே முடியாது. மியூசியமில் வச்சு பார்க்குறக்கு அனுமதி தந்தாதான். ஸோ HAL gives a ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹைதராபாத்தில் நம்ம சப்மரைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, சப்மரைன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம், அதே மாதிரி பெங்களூர் HAL மியூசியமும் வந்து அப்படியே கண்ணுக்கு விருந்தாக இருக்குது. நீங்கள் டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஏரோஸ்பேஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெயின் ஏரியாஸ் டு விசிட்டுங்க. மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க பெங்களூர் வந்தால். மக்களே ரியல் டைம் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே HALோட சிவனீர் ஷாப் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே க்யூட்டாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு போனதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம், டேபிள் டாப்லலாம் வைக்கிறதுக்கு. மக்களே சிவனீர் ஷாப்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா
இங்கே பாருங்க, நம்ம ராக்கெட்ஸோட ஹீட் ஷீல்டு. இதுதான் வந்து லான்ச் ஆகி ஸ்பேஸுக்கு போகும்போது ஸ்பேஸில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து தாங்குற ஷீல்டுங்க. உள்ளுக்குள்ளே தான் வந்து போகிற பேலோட்ஸ் எல்லாம் இருக்கும். சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே போகணுன்னே இந்த ஷீல்டு ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஸ்பேஸில் விழுந்துடும். உள்ளுக்குள்ள இருக்கிற சேட்டலைட் மட்டும் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டி போய் லான்ச் பண்ணிடுவாங்க. சான்ஸே இல்லைல்ல. பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளோட ஹீட் ஷீல்டு இது. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் விர்ச்சுவலாக பக்கத்தில் பாருங்க. மக்களே, இதுதான் வந்து நம்ம டிஃபென்ஸ் ரேடாருங்க. நம்ம மேலே நம்மளோட ஏரோஸ்பேஸ்க்குள்ள ஏதாவது எனிமி ஃபைட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சு கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ரேடார் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பைரவனுங்க தூங்கிட்டு இருக்கானுங்க பாருங்களா கீழே கியூட்டா. ஸோ இது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரேடார் அண்ட் ஆண்டனா. பார்த்தீங்களா, ஏர் டிராஃபிக்கே கண்ட்ரோல் பண்ணும். சிவிலியன் ஏர்கிராஃப்ட் மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்டையும். சூப்பர்ல. எவ்வளோ மெக்கானிசம்ஸ் தேவைப்படுது பாருங்க ஒரு நாட்டை பாதுகாக்க. மக்களே, சிவினியர்ஸு, இந்த ஹீட் ஷீல்டு, ரியல் டைம் ஏர்கிராஃப்ட்ஸ், ரேடார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. சிவனீர் ஷாப்ஸ்லாம் ஷாப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒரு கெஃபிடீரியா இருக்குது. கெஃபிடீரியாவில் சாப்பிட்டு அழகாக இந்த மரத்துக்கு கீழே எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்க. நம்ம பெங்களூரே ஃபுல்லாக இந்த மாதிரி தோப்புக்குள்ளே தாங்க இருக்கும், கார்டனுக்குள்ளே தான் இருக்கும். சிட்டி ஆஃப் கார்டன்ஸில் அதுவும் மிலிட்ரி ஏரியா, டிஃபென்ஸ் ஏரியாலாம் ஃபுல்லாக க்ரீன் கவரில் தான் இருக்கும். வாங்க கெஃபிடீரியாவில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கெஃபிடீரியா பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் பாண்டு வச்சுருக்காங்க. பப்ளிக் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் ஃபீடிங் த ஃபிஷ். ஒரு குட்டி குளம் வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷே இருக்கிற மாதிரி தெரியல. மக்களே, HAL கெஃபிடீரியாவில் பார்த்தீங்கன்னா மஃபின்ஸு, சிப்ஸு, கார்னு இதெல்லாமே இருக்குங்க. நூடுல்ஸு, கோக்கு, ஃபேண்டா, இந்த மாதிரி நிறையா ஈட்ரிஸ் எல்லாம் இருக்குது. நல்லா ஒரு 1 hour 2 hours நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு மஃபின் வாங்கி சாப்பிடுவோமா? 25 rupees மஃபின். மக்களே, கேஃப்டீரியாவில் நம்ம மஃபின்ஸும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரூட்டி குடிக்க போகிறேங்க. பல காலம் ஆச்சு ஃப்ரூட்டி குடிச்சு. யூஸ்வலாக எனக்கு இப்போது கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. நல்லா சில்லுன்னு கொடுத்தா உடனே வந்து தொண்டை கட்டிக்கும். பட் ஆனால் இன்றைக்கி ஃப்ரூட்டியை பார்த்தோன்னே ஆஹா, சில்ட்ரன் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துருச்சு. ட்ரை பண்ணியே ஆகணும்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ டோட்டலாக 45 rupees தான். இது வந்து 25 rupees, ஃப்ரூட்டி வந்து 20 rupees. ஸோ எல்லாம் வந்து மினிமல் சார்ஜஸில் தான் கிடைக்குது. நல்லா நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்து அழகாக இந்த மாதிரி ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா சிலுன்னு காற்று, கார்டனு. சாட்டர்டே சண்டே மட்டும் சரியான ரஷ் இருக்குமா கேஃப்டீரியாவில் இருக்கிற மேடம் சொன்னாங்க. வீக்கெண்டில் நிறைய கூட்டம் வருதுங்க அப்படின்னு. வீக் டேஸ்லேயே வந்து மண்டே அதுவுமா வந்து ஃபுல்லாக நிறைய இருந்தாங்க. அப்போ சாட்டர்டே சண்டேலாம் யோசிச்சு பார்த்துக்குங்க. அதனால மார்னிங் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா ஜம்முன்னு ஒரு ஹாஃப் டே சுற்றிட்டு போகலாம். ஈவினிங்கும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்காது. பட் ஓரளவுக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் நல்லா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நாம் மஃபினும் ஃப்ரூட்டியும் ரிலீஸ் பண்ணலாம் நம்ம HAL மியூசியம். மக்களே, HAL வந்தால் நீங்கள் எதுக்கு தெரியுமா முக்கியமாக நீங்கள் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்ணும்? இது தயாரிக்கிறது வந்து HAL ஃபேமிலிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுங்க. அதனால தான் வந்து கம்மி டேஸில் இங்கே பாருங்கள், பெஸ்ட் ஃபிவோ 6 days FSSAI லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் தான் தயாரிக்கிறாங்க இதை. ஓகேவா? ஃப்ரூட்டியில் கப் கேக் மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் HAL வந்தால் இங்கே வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? கேன்டீனில். மக்களே, கப் கேக்ஸு ஃப்ரூட்டியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம PSLV ஹீட் ஷீல்டுலேருந்து, ரேடார்லேருந்து, ஏர்கிராஃப்ட்ஸு, ஹெலிகாப்டர்ஸு, டர்பின் இன்ஜின்ஸு, உள்ளுக்குள்ளே போகிற சிஸ்டம்ஸு, மிலிட்ரி கிரேட் எக்யூப்மெண்ட்ஸுன்னு அப்படியே வேறு ஹை லெவல் ஐட்டமாக இன்றைக்கி பார்த்தாச்சு. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க HAL ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் மியூசியம். கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தால் பாருங்கள். பஸ்லேயே வந்துடலாம். நான் எப்படி வரணும்னு காமிச்சிட்டேன். மெஜஸ்டிக்லேருந்து உங்களுக்கு எவ்ரி 5 minutes ஒரு பஸ் இருக்கும். மாரத்தஹள்ளி போகிற பஸ்ஸஸில் HAL கல்யாண மண்டபம்னு கேட்டு இறங்கிட்டிங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. உள்ளே என்னென்னலாம் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆடியோ விஷுவல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. கெஃப்டீரியா, வாஷ்ரூம்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஸோ மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். குட்டீஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தால் ஃபேமிலியோடு இங்கே வந்துட்டு போங்க. வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும். வந்து பசங்களுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு போங்க, நாட்டுப்பற்றை வளர்த்துட்டு போங்க. ஸோ தேங்க்யூ டு அவர் HAL, Hindustan Aeronautics Limited, a மகாரத்னானா நாட்டுக்கு முக்கியமான ஒரு கம்பெனின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மக்களுக்கான சேர்ஸ், வீல் சேர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஸோ வித் கிராட்டிடியூட் டு HAL, லெட்ஸ் சைன் ஆஃப் ஃப்ரம் Hindustan Aeronautics Limited, Heritage and Aerospace Museum, Bengaluru. பைங்க, see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.